Hi friends, இன்னைக்கு வீடியோல சிங்கர் பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஃபேஷன் மேட்ன்ற ஒரு சீவிங் மிஷினை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இதனுடைய மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா 3342. இதை வந்து நான் 2018 செப்டம்பர் மாதம் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பதிவில் என்னுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ மற்றும் இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் பார்க்கலாம். இதனுடைய இன்டெப்த் ரிவ்யூ இல்லை, இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து என்னோட ஒய்ஃப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவங்களோட சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ இதை குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸில் என்னென்னலாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே எதுவும் இல்லை, பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண பில். இதை வந்து நான் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். 14,300 ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி கார்டில் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஆஃப்லைனில் வாங்கினதால அந்த கடையோட சீல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட் ஆஃப் வாரண்டி ஆயிருந்தாலும் நீங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது படிங்க. கண்டிப்பாக இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ரொம்பவே அவசியம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் ஒரு அக்சசரி கொடுத்துருக்காங்க, தெர்மோகோல்லே வச்சு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெடல் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிக் சீவிங் மிஷின்றதுனால பெடல் இருந்தால் தான் இதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இதனோட குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒயர் லென்த் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்னும் அடிஷ்னலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பெடல் எடுத்து சைடில் வச்சுட்டு அடுத்து வேறு என்ன அக்சசரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணாத டைமில் இதை கவர் போட்டு வச்சுக்கலாம். தூசி எதுவுமே படியாது. 2.5 வருஷமாக யூஸ் பண்ணி கவர் கிளியாமல் இருக்குன்னா இதனோட குவாலிட்டி நீங்களே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த தெர்மாக்கோல் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்றதை பார்ப்போம். பக்காவான தெர்மாகோல் சேஃப் பேக்கிங்கில் இருந்துச்சு நம்ம மிஷின். இதனோட பில் குவாலிட்டிக்கு இப்போ வரும். பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில் பண்ணியிருக்காங்க. பட் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சிங்கர் பிராண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெரிட்டோட சப் பிராண்ட் தான் சிங்கர் பிராண்ட். ஸோ இதில் வந்து குவாலிட்டிக்கு எந்த வித காம்ப்ரமைஸுமே கிடையாது. ரொம்பவே காம்பாக்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான டிசைனில் இதை பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் எண்ட் மாடல். இதுலையுமே நிறைய பேசிக் மாடலும் இருக்குது. 2018 பொறுத்த வரைக்கும் இது வந்து டாப் எண்ட் மாடல். இதுக்கப்புறமா நிறைய மாடல் வந்திருக்கா என்னன்றது தெரியல. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் அவசியமாக ஒரு சீவிங் மிஷின் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஏதாச்சும் சின்னதாக கிழிஞ்சாலும் இல்லை ஏதாச்சும் நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்ம தையல் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருமே தச்சிக்கலாம். லேடிஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வெறும் தையல் மட்டும் பண்ணாமல் இதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய தையல் மிஷின் மாதிரி இல்லாமல் இதில் நீங்கள் 2 ஊசி போடலாம். அதே மாதிரி 2 நூல் போடலாம். இந்த 2 ஊசி வச்சு தான் இந்த எம்ப்ராய்டரி பிரிண்டிங் சொன்ன பார்த்தீங்களா, எம்ப்ராய்டரி தையலும் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே காம்பாக்டாக இருக்கிறதுனால இடத்த ரொம்பவே அடைக்காது. நீங்கள் இப்போ நான் வச்சிருக்க டேபிள் மேலேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேட் மேலேயோ கூட வச்சு இது நீங்கள் தச்சிக்கலாம். வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்கும். அடுத்தது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஊசியில் அதுவே கோர்த்து எடுத்து கொடுத்துரும். நம்ம நார்மலான மிஷினில் நம்ம தான் மேனுவலாக கோர்க்கணும். பட் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நூலை இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதுவே கோர்த்து எடுத்து கொடுத்துரும். வயசானவங்க யாராச்சும் தச்சாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது இதில் ஸ்டிச்சஸ் எந்த விதமான ஸ்டிச்சஸ் வேணும், ஸ்ட்ரைட்டாக போடணுமா இல்லை ஜிப்லாக் மாதிரி போடணுமா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சி போடணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ் இந்த மோட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஆப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் இதில் கொண்டு வரலாம். அடுத்தது இந்த மிஷினில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசையாக பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வச்சுருப்போம். அதில் ஏதாச்சும் சின்னதாக ஹோல்ஸ் வந்துச்சுன்னா ஒன்று அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டோம், இல்லைனா அந்த ஹோல்ஸ் பெருசாகிடும். அப்படி இல்லைனா நம்ம டெய்லர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹோல்ஸை அரெஸ்ட் பண்ணுவோம் பேட்ச் வச்சு. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸை வந்து இந்த மிஷின் மூலமாகவே தச்சு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னா அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மாதிரி தையல் போடும். நம்ம அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நூலை வச்சு போட்டோன்னா நீங்கள் இந்த பேட்ச் போட்ட ஒர்க்கே தெரியாது. புது ட்ரெஸ் மாதிரியும் அந்த பிளேஸ் வந்து மாறிடும். இந்த ஹோல்ஸுமே வந்து அரெஸ்ட் ஆகிடும். அதனால் அந்த ட்ரெஸ்ஸு வீணாகாமல் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த மிஷினில் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது.
அடுத்தது இதனோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து வெரி லோ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் மற்ற மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயில் போடணுமோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நார்மலாக கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் டெமோவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே இந்த தையல் மிஷின் வந்து லைஃப் ரொம்பவே நல்லா வரும். அடுத்தது இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மல் மிஷின் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நார்மல் மிஷினுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விடுவோம், அந்த மாதிரிலாம் இது நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணால் போதும். இந்த 2.5 வருஷத்தில் எனக்கு இது வந்து எந்தவித பிரச்சனையுமே கொடுக்கல. புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோமேட்டிக்காக நூல் கோர்க்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நூல் கோர்க்காது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக நட்டு கிளாம்ப் மாதிரி இருக்கும், அது ஏதோ மிஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நூல் கோர்க்கலன்னா நீங்கள் வாங்கின கடைக்கே எடுத்துகிட்டு போங்க, அவங்களே உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. இதுக்கு எந்தவித சார்ஜுமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்மளது வந்து வித் வாரண்டியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் ஆஃப்லைனில் சூஸ் பண்ணேன்னா, இந்த மாதிரி சர்வீஸுமே நமக்கு கிடைக்கும். நம்ம இதுவே ஆன்லைனில் வாங்கினோன்னா நம்ம எது ஒன்று இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணணும். பட் ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்டு டெமோ உங்களை உட்கார வச்சே சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறது. மேலும் சர்வீஸ் வந்து ஈஸியாக நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட தான் வாங்கினேன். அதனால் எனக்கு எந்தவித இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணல சர்வீஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிஷினில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த 2 நாபை யூஸ் பண்ணி தான் அந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸை நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மிஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பிளைனாக இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அதில் உங்களோட எம்ப்ராய்டரி ஒர்க்கை வந்து இந்த மிஷின் மூலமா நீங்கள் போட்டிங்கன்னா அதனுடைய லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அடிஷனல் ஆக்சசரிஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபின் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது உள்ள இந்த மிஷினுக்கு உண்டான டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான சில பல அக்சசரிஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ள நீங்கள் ஈஸியாகவும் வச்சுக்கலாம். எங்கேயுமே வந்து சின்ன சின்ன பொருட்களுமே மிஸ் ஆகாது. ஊசி, பாபின் கேஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க அடிஷனல் ஆக்சசரிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எப்படி பவர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த மிஷினை பவர் அப் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி காமிச்ச பவர் கார்டு எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதும் டேரக்ட் லைன் கொடுத்துட்டீங்கன்னா இது ஆன் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் இந்த பவர் கார்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த பவர் கார்டு மேலே இருக்க ஆன் ஆஃப் பட்டனை யூஸ் பண்ணியுமே நீங்கள் உங்களோட மிஷினை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் லைட் எரியிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் தைக்கிற இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் எரியும். ஸோ இந்த லைட் கொடுத்துருக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருட்டிலுமே ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய விசிபிலிட்டியும் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் கம்ஃபர்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மிஷினை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய மோட்டார் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு வைப்ரேஷன் இல்லாத மோட்டர் கொடுத்துருக்கனால உங்களோட ஸ்டிச்சிங் கம்ஃபர்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். மேலும் இதனோட ஸ்டிச்சஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்குது. நீங்கள் நார்மல் எலக்ட்ரிக் மிஷினில் இருக்க மாதிரி லூஸாக சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, அப்படி லூஸாக இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை வந்து ரொம்பவே தரமாக ஸ்டிச்சஸ் விழுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் வீடியோ என்னோட ஒய்ஃப் சேனலில் வரும். வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தில் இந்த மிஷின் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே கொடுக்கல, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. மேலும் இது வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. சிங்கர் ஃபேஷன் மேட் பற்றின என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். மேலும் இது போல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.